டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அமைதியாக நடந்து முடிந்தது சட்டப்பேரவை தேர்தல். வரலாறு காணாத வகையில் 85% வாக்குகள் பதிவு. அதிகபட்சமாக கரூர் மாவட்டத்தில் 93% வாக்குகள் பதிவு. குறைந்தபட்சமாக கன்னியாகுமரியில் 76% வாக்குப்பதிவு. மேற்கு வங்க மாநிலத்தில் 152 தொகுதிகளில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவு. 93% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். தேசிய குடிமை பணிகள் தினத்தை முன்னிட்டு அரசு பணியாளர்களுக்கு குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. கடமை உணர்வுடனும் அர்ப்பணிப்புடனும் புதுமையாகவும் தேசத்திற்கு தொண்டாற்ற வாழ்த்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி பதிவு. 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதில் இளைஞர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது. குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தல். கொல்கத்தாவில் ஹூக்ளி நதியில் படகு பயணம் மேற்கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி. நதிக்கரையோரம் நடைபயிற்சி மேற்கொண்டோரிடம் கலந்துரையாடினார். இந்தியா எந்தவிதமான பயங்கரவாதத்திற்கும் அடிபணியாது. பஹல்காம் தாக்குதல் நினைவு நாளில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. பெண் முதலமைச்சர் பதவியில் உள்ள மாநிலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சனம். மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை முடக்கிய எதிர்க்கட்சிகள் அதன் விளைவுகளை சந்திக்க நேரிடும். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேட்டி. பீகார் சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு. முதலமைச்சர் சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான அமைச்சரவை வெற்றி. ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து 3 மாநிலங்களவை உறுப்பினர்கள் விலகல். பாஜகவில் இணைந்தனர். நாடு முழுவதும் LPG சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக உள்ளது. பெட்ரோலியத்துறை இணைச் செயலாளர் பேட்டி. பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் உயரக்கூடும் என்று வெளியான செய்திகள். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் மறுப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற்று முடிந்துள்ளது. 234 தொகுதிகளை கொண்ட தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் மொத்தம் 4023 வேட்பாளர்கள் களத்தில் இருந்தனர். திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர், தாவேகா என 4 முனை போட்டி நிலவியது. காலை 7 மணிக்கு தொடங்கி வாக்குப்பதிவு நடைபெற்றது. கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். இந்நிலையில் வரலாறு காணாத வகையில் 85% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. அதிகபட்சமாக கரூர் மாவட்டத்தில் 93% வாக்குகள் பதிவாகி உள்ளதாகவும், குறைந்தபட்சமாக கன்னியாகுமரியில் 76% வாக்குப்பதிவு நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. தொகுதிகளை பொறுத்தவரை சேலம் மாவட்டம் வீரபாண்டி தொகுதியில் அதிகபட்சமாக 93.4% வாக்குகள் பதிவாகின. குறைந்தபட்சமாக பாளையங்கோட்டை சட்டப்பேரவை தொகுதியில் 69% வாக்குகள் பதிவாகியுள்ளது. நடைபெற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் அரசியல் தலைவர்கள் முதல் திரை பிரபலங்கள் வரை அனைவரும் திரண்டு வந்து தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான MK ஸ்டாலின் தமது குடும்பத்தினரோடு வரிசையில் காத்திருந்து வாக்களித்தார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சென்னை கோயம்பேட்டில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது குடும்பத்தினரோடு வந்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தனது வாக்கினை பதிவு செய்தார். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் காரைக்குடியிலும், தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை காஞ்சிபுரத்திலும் வாக்களித்தனர். சென்னை சாலிகிராமத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும், கோவையில் பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசனும், சிங்காநல்லூரில் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலையும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். மந்தைவெளியில் பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு தனது குடும்பத்தினரோடு வந்திருந்து ஜனநாயக கடமையாற்றினார். பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான HB ஹண்டே தள்ளாத வயதிலும் தவறாமல் தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். போடிநாயக்கனூரில் முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வமும், சென்னை விருகம்பாக்கத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தும் வாக்களித்தனர். நீலாங்கரையில் தாவேகா தலைவர் விஜயும், திருவான்மியூரில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானும்,
தேனாம்பேட்டையில் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசனும் ஜனநாயக கடமையாற்றினர். சென்னை அபிராமபுரத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் ஜி.கே. வாசனும், ராதாபுரத்தில் சபாநாயகர் அப்பாவும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். ஆவடியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகமும், ஆழ்வார்பேட்டையில் திமுக எம்பி கனிமொழி ஜனநாயக கடமையாற்றினர். சென்னை தீநகரில் உள்ள வாக்குச்சாவடியில் இசைஞானி இளையராஜா தனது வாக்கினை பதிவு செய்தார். சென்னை நெற்குன்றத்தில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தனது வாக்கினை செலுத்தினார். திருவள்ளூரில் இயக்குனர் ப. ரஞ்சித், டி நகரில் நடிகர் பிரபு மற்றும் அவரது மகன் விக்ரம் பிரபுவும் நடிகர் சூர்யா ஜோதிகா தம்பதியும் வாக்களித்தனர். ஆழ்வார்பேட்டையில் நடிகை த்ரிஷாவும் நடிகர் தனுஷ், இயக்குனர் அட்லி ஆகியோரும், ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் நடிகர் அரவிந்த் சாமியும், நுங்கம்பாக்கத்தில் நடிகர் சத்யராஜும் ஜனநாயக கடமையை ஆற்றினர். திருமணம் முடிந்த கையோடு மணக்கோலத்திலேயே வாக்குச்சாவடிக்கு வந்து புதுமண தம்பதிகள் வாக்களித்த நெகிழ்ச்சியான சம்பவம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நிகழ்ந்தது. தேர்தல் திருவிழா ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்த போது மற்றொரு பக்கம் மணவிழாக்களும் கோலாகலமாக நடைபெற்றன. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த வெங்கடகிருஷ்ணன் அபிராமி என்ற புதுமண தம்பதி லயோலா கான்வென்ட் பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடிக்கு மணக்கோலத்திலேயே வந்து வரிசையில் நின்று தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வெங்கடேஷ் நகரில் தியாகராஜன் சுதர்சனா இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. திருமணம் முடிந்த கையோடு இந்த புதுமண தம்பதி பார்க் சாலையில் உள்ள லக்குமி ஆலை துவக்கப்பள்ளி வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்து தங்களது வாக்கினை செலுத்தினர். சேலம் வலசையூர் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் அஜித் ஜெயக்குமாரி என்ற புதுமண தம்பதி மணக்கோலத்தில் வந்து வலசையூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களித்தனர். புதிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்துள்ள தங்களின் வாழ்க்கையில் ஜனநாயக கடமையை ஆற்றியது மறக்க முடியாத சம்பவம் என நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டனர். இதேபோன்று நாமக்கல் மாவட்டம் கொசவம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் தீபிகா என்ற புதுமண தம்பதி மணக்கோலத்தில் வந்து தங்கள் ஜனநாயக கடமையை செய்தனர். தருமபுரி சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட எர்ரப்பட்டி வாக்குச்சாவடியில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான சதீஷ் தனது வாக்கினை பதிவு செய்தார். வாக்களிக்க வந்த மக்களை ரோபோ ஆரவாரத்துடன் வரவேற்றது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. மரக்கன்றுகளும் விதை பந்துகளும் விதைகளால் செய்யப்பட்ட பென்சிலும் வழங்கி வாக்காளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட தென்கரை வாக்குச்சாவடியில் 33 வயது பார்வையற்ற இளைஞர் பென்னி என்பவர் தனது தந்தையுடன் வந்து வரிசையில் நின்று தனது வாக்கை செலுத்தினார். 18 வயது முதல் தொடர்ந்து வாக்களித்து வருவதாகவும் ஒவ்வொருவரும் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்றும் பென்னி கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை மாவட்ட வாரியாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அரியலூரில் 87.41% வாக்குகளும், செங்கல்பட்டில் 85.46%, சென்னையில் 83.74%, கோவையில் 84.76%, கடலூரில் 85.49%, தருமபுரியில் 90.13% வாக்கு பதிவானது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 89.25%, ஈரோட்டில் 90.10%, கள்ளக்குறிச்சியில் 88.5%, காஞ்சிபுரத்தில் 87.39%, கன்னியாகுமரியில் 75.61% வாக்குகளும் பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் கரூரில் 92.63% வாக்குகளும், கிருஷ்ணகிரியில் 85.48% வாக்குகளும், மதுரையில் 80.52%, மயிலாடுதுறையில் 82.14%, நாகையில் 86.3%, நாமக்கல்லில் 90.21%, பெரம்பலூரில் 85.5% வாக்குகளும் பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் புதுக்கோட்டையில் 83.9% வாக்குகளும், ராமநாதபுரத்தில் 77.1%, ராணிப்பேட்டையில் 89.89%, சேலம் மாவட்டத்தில் 90.76% வாக்குகளும் பதிவாகின. அதேபோல் சிவகங்கை மாவட்டத்தில் 76.66% வாக்குகளும், தென்காசியில் 82.41%, தஞ்சாவூரில் 80.63%, நீலகிரியில் 78.92%, தேனியில் 81.55% வாக்குகள் பதிவாகின. திருவள்ளூரில் 83.76%, திருவாரூரில் 83.69%, தூத்துக்குடியில் 80.53%, திருச்சியில் 85.44% வாக்குகள் பதிவாகின. அதேபோல் திருநெல்வேலி மாவட்டத்தில் 77.94% வாக்குகள் பதிவாகின. திருப்பத்தூரில் 88.9%, திருப்பூரில் 88.59%, திருவண்ணாமலையில் 89.66%, வேலூரில் 88.76%,
விழுப்புரத்தில் 88.99%, விருதுநகரில் 84.82 விழுக்காடு வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் 152 தொகுதிகளில் நடைபெற்ற முதற்கட்ட வாக்குப்பதிவில் 93% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, மேற்கு வங்கத்தில் வரலாறு காணாத வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ள நிலையில் ஒவ்வொரு வாக்காளர்களையும் சிரம் தாழ்த்தி வணங்குவதாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணையர்களான எஸ் சந்து மற்றும் விவேக் ஜோஷி ஆகியோர் இரு மாநிலங்களிலும் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நேரலை இணைய ஒளிபரப்பு வாயிலாக வாக்குப்பதிவு நிகழ்வுகளை கூர்ந்து கண்காணித்தனர். பின்னர் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலின் முதல் கட்டத்தில் பதிவான வாக்குப்பதிவு சதவீதம் சுதந்திரத்திற்கு பிந்தைய காலத்தில் அம்மாநிலம் கண்டிராத மிக உயர்ந்த அளவாகும் என்று தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் பதிவான இந்த பிரம்மாண்டமான வாக்குப்பதிவை மாற்றத்திற்கான ஒரு மகத்தான மக்கள் ஆணை என்று வர்ணித்த பிரதமர் நரேந்திர மோடி, வாக்குகள் எண்ணப்படவுள்ள மே 4ஆம் தேதி மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரசின் 15 ஆண்டு கால சிண்டிகேட் முறை மற்றும் காட்டு தர்பார் ஆகியவற்றின் காலாவதி நாளாக அமையும் என்றார். மேற்கு வங்கத்தில் உள்ள மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் எஞ்சியுள்ள 142 தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு வரும் 29ஆம் தேதி நடைபெறும். கேரளா, அசாம், மேற்கு வங்கம், தமிழ்நாடு ஆகிய 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி என்ற ஒரு யூனியன் பிரதேசம் ஆகிய அனைத்திற்குமான வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறும். மேற்கு வங்கத்திலேயே முகாமிட்டுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாக்குப்பதிவு நடைபெற்ற நேரங்களில் சால்ட் லேக் பகுதியில் அமைந்துள்ள பாஜகவின் தேர்தல் கட்டுப்பாட்டு அறைக்கு நேரில் சென்று கட்சி தலைவர்களோடு இணைந்து தேர்தல் நிலவரங்களை ஆய்வு செய்தார். மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற முதற்கட்ட வாக்குப்பதிவின் போது வாக்காளர்கள் எந்தவித அச்சமும் இன்றி வாக்களித்ததாக மேற்கு வங்க தலைமை தேர்தல் அதிகாரி மனோஜ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு வாக்குச்சாவடியிலும் விரும்பத்தகாத சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் எங்கும் வாக்குப்பதிவு நீண்ட நேரத்திற்கு தடைபடவில்லை என்றும் அகர்வால் கூறினார். இணையவழி நேரலை ஏற்பாடுகள் முழுமையாக செயல்பட்டதாகவும் தேவைப்பட்ட இடங்களில் மின்னாக்கிகள் மற்றும் சிம் சார்ந்த கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். இதற்கிடையே தேர்தல் தொடர்பான சம்பவங்கள் தொடர்பாக இதுவரை 41 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாநில காவல்துறையின் ஒருங்கிணைப்பு அதிகாரி ஆனந்த்குமார் தெரிவித்தார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 570 பேர் காவலில் வைக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். தேசிய குடிமை பணிகள் தினத்தையொட்டி அரசு பணியாளர்களுக்கு குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்ட பதிவில் அனைத்து அரசு ஊழியர்களின் அர்ப்பணிப்பு, பொறுப்புள்ள நிர்வாகத்தை வலுப்படுத்தவும் பொது நிறுவனங்களை மேம்படுத்தவும் தொடர்ந்து உதவுவதாக குறிப்பிட்டார். புதுமையான எதிர்காலத்தை நோக்கிய மற்றும் குடிமக்களை மையமாக கொண்ட கொள்கைகளை வகுப்பதில் இருந்து அவற்றை களத்தில் திறம்பட செயல்படுத்துவது வரை உங்கள் பணி கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை தரத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் திரௌபதி முர்மு தனது பதிவில் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட பதிவில், இந்தியாவின் நிர்வாக கட்டமைப்பின் நீடித்த தூணாக ஆளுகையை வலுப்படுத்துவதிலும் பொது சேவைகளை வழங்குவதிலும் அரசு பணியாளர்களின் முயற்சிகள் அளப்பரிய முக்கியத்துவம் வாய்ந்தவை என்றார். நாம் அனைவரும் இந்த நாளை கொண்டாடி அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டியெழுப்புவதற்காக ஒன்றிணைந்து தொடர்ந்து பணியாற்றுவோம் என்று குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். நல்லாட்சி மற்றும் தேசத்தை கட்டியெழுப்புவதற்கான உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவதற்கான தருணம் இது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட பதிவில், அடிமட்ட அளவிலான பணிகள் முதல் கொள்கை உருவாக்கம் வரை அரசு பணியாளர்களின் உழைப்பு இந்தியாவின் வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பதாக கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்ட பதிவில், கொள்கைகளை செயல்படுத்துவதிலும் நிர்வாகத்தை வலுப்படுத்துவதிலும் நேர்மையுடன் குடிமக்களுக்கு சேவையாற்றுவதிலும் அரசு பணியாளர்களின் அர்ப்பணிப்பு தேசத்தை கட்டமைப்பதில் மிக முக்கிய பங்காற்றுகிறது என்றும் தேசத்திற்கு பங்களிப்பதில் அவர்களுக்குள்ள அர்ப்பணிப்பை இந்நாள் மேலும் வலுப்படுத்தட்டும் என்றும் குறிப்பிட்டார். 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதில் இளைஞர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மீரட் IIMT பல்கலைக்கழகத்தின் 3வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அவர் பட்டங்களை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், சமீபத்தில் தொடங்கப்பட்ட நமோ பாரத் ரயில் மற்றும் மீரட் மெட்ரோ போன்ற நவீன உட்கட்டமைப்பு திட்டங்கள் மாணவர்களுக்கும் தொழில்முறை நிபுணர்களுக்கும் புதிய வளர்ச்சி வாய்ப்புகளை உருவாக்கி தருவதாக தெரிவித்தார். மேலும் தோல்விகளை கண்டு அஞ்சாமல்
அவற்றை ஒரு பாடமாக கொண்டு கடின உழைப்பு மற்றும் புத்தாக்கத்தோடு தேச கட்டமைப்பில் ஈடுபட வேண்டும் என மாணவர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்தார். நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தனது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை ஒளிபரப்பாக உள்ளது. இது இந்த மாதாந்திர வானொலி நிகழ்ச்சியின் 133வது அத்தியாயமாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் நெட்வொர்க் முழுவதிலும், AIR செய்தி இணையதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒளிபரப்பப்படும். மேலும் AIR நியூஸ், DD நியூஸ், பிரதமர் அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் ஆகியவற்றின் யூடியூப் சேனல்களிலும் இது நேரலையாக ஒளிபரப்பப்படும். இந்தி மொழியில் ஒளிபரப்பு முடிந்த உடனேயே ஆகாஷ்வாணி நிகழ்ச்சியை பிராந்திய மொழிகளிலும் ஒளிபரப்பும். மேற்கு வங்க மாநில தலைநகர் கொல்கத்தாவின் ஹூக்ளி நதியில் பிரதமர் நரேந்திர மோடி படகு பயணம் மேற்கொண்டார். கொல்கத்தாவின் பிரின்செப் படித்துறை பகுதிக்கு சென்ற பிரதமர் ஹூக்ளி நதியில் படகு ஒன்றில் பயணம் செய்தார். அப்போது இயற்கை அழகினை போட்டோ எடுத்து மகிழ்ந்தார். தொடர்ந்து நதிக்கரையோரம் நடைப்பயணம் மேற்கொண்டவர்களை சந்தித்த பிரதமர் அவர்களுடன் கலந்துரையாடினார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் அத்தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இது தொடர்பாக சமூக ஊடகத்தில் பதிவிட்ட குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் என்றென்றும் நினைவு கூறப்படுவார்கள் என்றார். அளவிட முடியாத துயரத்தில் உள்ள உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருடன் இந்தியா உறுதுணையாக நிற்கிறது என்றும் குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்தார். எந்த வடிவத்திலான பயங்கரவாதத்திற்கும் நாடு ஒருபோதும் பணியாது என்றும், பயங்கரவாதிகளின் இழிவான சதித்திட்டங்கள் ஒருபோதும் வெற்றி பெறாது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் கடந்த ஆண்டு நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் பலியான அப்பாவி உயிர்களை நினைவு கூர்ந்த பிரதமர், பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் ஒருபோதும் மறக்கப்பட மாட்டார்கள் என்றார். பெண் முதலமைச்சர் பதவியில் உள்ள மாநிலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பேசிய அவர், வங்காளத்தில் பாஜக ஆட்சி அமைப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்றார். வங்காள பெண்களுக்கு பாதுகாப்பை வழங்குவதும் அவர்களை அச்சத்திலிருந்து விடுவிப்பதுமே தங்களின் முதன்மையான முன்னுரிமையாக இருக்கும் என்றார். இரவு 7 மணிக்கு மேல் பெண்கள் ஏன் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஒரு பெண் முதலமைச்சரை கேள்வி எழுப்பும் நிலையில் ஆட்சி செய்யும் உரிமை அவருக்கு இல்லை என்றே தாம் கருதுவதாக அமித்ஷா குறிப்பிட்டார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோர் நடைபெற்ற வணிக வங்கிகளுடனான உயர்மட்ட கூட்டத்திற்கு தலைமை தாங்கினர். இந்த கூட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு மாதிரிகளில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய முன்னேற்றங்களுடன் தொடர்புடைய வளர்ந்து வரும் அச்சுறுத்தல்களின் தாக்கம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக மென்பொருள் குறைபாடுகளை ஆயுதமாக்குவதற்கு இத்தகைய தொழில்நுட்பங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இதில் அடங்கும். பீகார் சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான அமைச்சரவை வெற்றி பெற்றது. பீகார் முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் பதவி விலகியதை அடுத்து பாஜகவை சேர்ந்த சம்ராஜ் சௌத்ரி கடந்த 15ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்றார். இந்நிலையில் 243 சட்டப்பேரவை உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. குரல் வாக்கெடுப்பு மூலம் நடைபெற்ற இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான அரசு வெற்றி பெற்றது. இதன் மூலம் பீகாரில் NDA கூட்டணியின் ஒற்றுமை மீண்டும் வலுப்பெற்றுள்ளது. பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை முடக்கியதற்காக எதிர்க்கட்சிகள் அதன் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்களவையில் அரசியலமைப்பு 131வது சட்டத்திருத்த மசோதா 2026 நிராகரிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை கடுமையாக விமர்சித்தார். நாட்டின் பெண்கள் மிகுந்த கோபத்தில் இருப்பதாகவும் அந்த அச்சத்தின் காரணமாகவே எதிர்க்கட்சிகள் தற்போது பல்வேறு நியாயங்களை முன்வைத்து வருவதாகவும் அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறினார். மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 50% உயர்த்துவதற்காகவே அரசியல் சாசனத்தின் 131வது சட்டத்திருத்த மசோதா அறிமுகப்படுத்தியதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேஹ்வால் தெரிவித்துள்ளார். வாரணாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 815 அதிகரிக்கும் என்றும் மகளிருக்கு என 272 உறுப்பினர் இடம் ஒதுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார்.
இதே நடைமுறை 2029ஆம் ஆண்டுக்கு பிறகு மாநில சட்டமன்றங்களில் கடைபிடிக்கப்படும் எனவும் தில்லி, புதுச்சேரி, ஜம்மு காஷ்மீர் ஆகிய யூனியன் பிரதேசங்களிலும் செயல்படுத்தப்படும் என்றும் அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். கடந்த தசாப்தத்தில் மத்திய அரசின் தீவிர நடவடிக்கைகளால் தொலைத்தொடர்புத்துறை மாபெரும் வளர்ச்சி கண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் பிம்மசானி சந்திரசேகர் கூறினார். தில்லியில் நடைபெற்ற தொலைத்தொடர்புத்துறை சார்ந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது 6G செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப குவாண்டம் போன்றவை டிஜிட்டல் மாற்றத்தில் அடுத்த கட்டத்தை உருவாக்கும் என்றார். அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் வலியுறுத்தினார். 2025-26ஆம் நிதியாண்டில் தொலைத்தொடர்பு துறையின் ஒட்டுமொத்த வருவாய் 3.72 லட்சம் கோடி ரூபாயாக இருந்ததாக குறிப்பிட்டார். உலகின் மிகப்பெரிய கிராமப்புற அகண்ட அலைவரிசை சேவையான பாரத் நெட் திகழ்வதாகவும் 2.5 லட்சம் கிராம பஞ்சாயத்துகளை இணைப்பதே இதன் முக்கிய நோக்கம் என்றும் அமைச்சர் பெம்மசானி தெரிவித்தார். திமுகவிற்கு மாற்று வேண்டும் என்பதற்காகவே பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு இம்முறை வாக்களித்திருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். வாக்குப்பதிவையொட்டி அவிநாசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் ஆய்வு மேற்கொண்ட அவர் வாக்குச்சாவடி மையத்தில் உள்ள அலுவலர்களை சந்தித்து வாக்குப்பதிவு நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இணையமைச்சர் எல் முருகன் முதல் தலைமுறையினரும் திமுகவிலிருந்து மாற்று வேண்டும் என்று விரும்புவதாக தெரிவித்தார். ஆந்திர பிரதேசத்தின் முக்கிய பொருளாதார மையமாகவும் வளர்ச்சி இயந்திரமாகவும் அமராவதியை மேம்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டுள்ளார். அமராவதியில் உள்ள மாநில செயலகத்தில் நடைபெற்ற ஆந்திர பிரதேச தலைநகர் மண்டல மேம்பாட்டு ஆணையத்தின் 60வது கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய முதலமைச்சர் தலைநகரில் மேற்கொள்ளப்படும் அனைத்து கட்டுமான பணிகளும் தெலுங்கு கலாச்சாரம் மற்றும் மரபுகளை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அமராவதியை விஜயவாடாவுடன் இணைக்கும் வகையில் கிருஷ்ணா ஆற்றின் குறுக்கே ஒரு தனித்துவமான அடையாள பாலத்தை கட்டுவது உட்பட தலைநகர் மண்டலத்தில் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளை துரிதப்படுத்துமாறு அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சட்டமன்றம் உள்ளிட்ட அரசு கட்டிடங்கள் புதுமையான வடிவமைப்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்றும் பார்வையாளர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த அனுபவத்தை வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அமராவதியை ஆந்திர பிரதேசத்தின் வளர்ச்சி இயந்திரமாக சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் இத்தலைநகரம் முதலீடுகள் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளுக்கான ஒரு மையமாக திகழ வேண்டும் என்றார். ஆம் ஆத்மி கட்சியின் 3 மாநிலங்களவை உறுப்பினர்கள் அக்கட்சியிலிருந்து விலகியுள்ளனர். ஆம் ஆத்மி கட்சியின் இளம் தலைவர்களில் ஒருவராக செயலாற்றிய ராகவ் சத்தா மாநிலங்களவை துணைத் தலைவராக பதவி வகித்து வந்தார். திடீரென அப்பதவியிலிருந்து ராகவ் சத்தா நீக்கப்பட்டதால் அதிருப்தி அடைந்தார். அவருக்கு ஆதரவாக மேலும் சில எம்பிக்களும் செயல்பட்டு வந்த நிலையில் மாநிலங்களவை உறுப்பினர்களான ராகவ் சத்தா, சந்தீப் பதக் மற்றும் அசோக் மிட்டல் ஆகியோர் கட்சியிலிருந்து விலகினர். இதையடுத்து இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் 3 பேரும் பாஜகவில் இணைந்தனர். பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி விநியோகம் சீராக தொடர மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேற்காசிய நெருக்கடியின் காரணமாக கச்சா எண்ணெய், எல்பிஜி மற்றும் இயற்கை எரிவாயு இறக்குமதி பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். இருப்பினும் எல்பிஜி, பிஎன்ஜி, பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் சீராக தொடர்வதையும் நுகர்வோர் குறைந்தபட்ச சிரமத்தை எதிர்கொள்வதையும் உறுதி செய்ய மத்திய அரசு பல பயனுள்ள நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். வீட்டு உபயோக எல்பிஜி விநியோகம் இயல்பாக உள்ளது என்றும் எந்த ஒரு விநியோகஸ்தரிடமும் தட்டுப்பாடு எதுவும் பதிவாகவில்லை என்றும் சுஜாதா சர்மா குறிப்பிட்டார். வணிக சிலிண்டர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் மத்திய அரசு அதனை சுமார் 70% வரை மீட்டெடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் விளைவாக ஏப்ரல் மாதத்தில் ஏறத்தாழ 6.9 மில்லியன் 19 கிலோ சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒரே நாளில் 8199 டன்கள் வர்த்தக ரீதியான எல்பிஜி விற்பனை செய்யப்பட்டதாகவும் கூறினார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் உயரக்கூடும் என்று வெளியான செய்திகளை பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் மறுத்துள்ளது. அத்தகைய எந்த ஒரு முன்மொழிவும் அரசாங்கத்தின் பரிசீலனையில் இல்லை என்று அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. இத்தகைய செய்திகள் பொதுமக்களிடையே அச்சத்தையும் பீதியையும் ஏற்படுத்தும் நோக்கத்தோடு பரப்பப்படுவதாகவும் இவை தீய உள்நோக்கம் கொண்டவை மற்றும் திசை திருப்பக்கூடியவை என்றும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் உயரப்பெறாத ஒரே நாடு இந்தியா மட்டுமே என்று அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது.
நாட்டின் ஜவுளித்துறை 2025-26 நிதியாண்டில் 2.1% வளர்ச்சியை பதிவு செய்து சாதனை படைத்துள்ளது. உலகளாவிய சந்தைகளில் நிலவும் சவால்களுக்கு மத்தியிலும் அத்துறையின் மீள்திறனை இந்த வளர்ச்சி உறுதிப்படுத்தி உள்ளதாக ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கைவினைப் பொருட்கள் உட்பட இந்தியாவின் மொத்த ஜவுளி ஏற்றுமதி கடந்த 2024-25 நிதியாண்டில் 3,09,000 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 3,16,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. இந்த ஏற்றுமதி வளர்ச்சியில் ஆயத்த ஆடைகள் மிக முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இது தவிர பருத்தி நூல், துணிகள், கைத்தறி பொருட்கள் மற்றும் பிற ஜவுளி சார்ந்த ஆயத்த பொருட்கள் ஆகியவை நிலையான வளர்ச்சியை பதிவு செய்து நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தியுள்ளன. நடப்பு நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 6.8 முதல் 7.1% வரை இருக்கும் என்று பாரத் ஸ்டேட் வங்கியின் ஆராய்ச்சி அறிக்கையில் கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் தற்போதைய எண்ணெய் நெருக்கடி மற்றும் மேற்காசிய பதற்றங்களை சமாளிக்கும் நிலையில் இந்திய பொருளாதாரம் உள்ளது. வலுவான பொருளாதார அடிப்படைகளின் ஆதரவுடன் நிதியாண்டு 2026இல் 7.6% வளர்ச்சியோடு இந்தியா தற்போதைய உலகளாவிய நிச்சயமற்ற காலகட்டத்தை ஒரு பலமான நிலையிலிருந்து எதிர்கொள்கிறது என்று அந்த அறிக்கை கூறியது. பணவீக்கம் சுமார் 4.5% இருக்கும் என்றும் நிதி பற்றாக்குறை 4.5 முதல் 4.6% வரை இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. நடப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சுய கணக்கெடுப்பு என்ற சிறப்பு வசதி அறிமுகம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி கடந்த 1ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு நிறைவடையும். 16 ஆண்டுகளுக்கு பின் நடைபெறும் இந்த கணக்கெடுப்பு டிஜிட்டல் முறையில் நடைபெறும். முதற்கட்டமாக வீடுகள் பட்டியலிடுதல் மற்றும் சுய கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று தெரிய வந்துள்ளது. அதாவது sc.census.gov.in என்ற அதிகாரப்பூர்வ போர்ட்டல் மூலம் பொதுமக்கள் தங்கள் வீட்டின் விவரங்களை ஆன்லைனில் தாங்களே பதிவு செய்யலாம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதில் உள்ளடக்கம் என்றும் தமிழ் உள்ளிட்ட 16 மொழிகள் மூலம் சுய கணக்கெடுப்பு பணியில் பொதுமக்கள் பங்கேற்கலாம் என்றும் ஒரு செய்தி குறிப்பில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தகவல் தொடர்பு உலகை முற்றிலும் மாற்றிய கண்டுபிடிப்பு வானொலி. இன்றும் செய்தி, பொழுதுபோக்கு, அவசர தகவல் பரிமாற்றம் என மக்களின் அன்றாட வாழ்வில் முக்கியம் இடம் வகிக்கும் இந்த தொழில்நுட்பத்தின் பின்னால் ஒரு சிறந்த விஞ்ஞானியின் விடாமுயற்சி உள்ளது. வானொலியின் தந்தை என போற்றப்படும் குக்லியெல்மோ மார்க்கோனியின் பிறந்த தினம் என்று. அவரது வாழ்க்கை பயணம் மற்றும் சாதனைகள் குறித்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். ஆயிரத்து 874ஆம் ஆண்டு இத்தாலியின் பொலோன்யாவில் பிறந்த அவர் சிறுவயதிலிருந்தே அறிவியல், குறிப்பாக மின்காந்த அலைகள் குறித்த ஆய்வுகளில் ஆர்வம் காட்டினார். ஹெயின்ரிச் ஹெர்ட்ஸ் கண்டுபிடிப்புகள் அவரை பெரிதும் பாதித்தன. 1895ஆம் ஆண்டு கம்பியில்லா தகவல் தொடர்பில் தனது முதல் வெற்றியை பதிவு செய்த மார்க்கோனி குறுகிய தூரத்திற்கு சிக்னல்களை அனுப்பி உலகின் கவனத்தை ஈர்த்தார். இத்தாலியில் அங்கீகாரம் கிடைக்காததால் இங்கிலாந்துக்கு சென்ற அவர் தனது ஆராய்ச்சியை மேம்படுத்தி 1897ஆம் ஆண்டு மார்க்கோனி நிறுவனத்தை தொடங்கினார். 1899ஆம் ஆண்டு இங்கிலாந்து பிரான்ஸ் இடையே கம்பியில்லா தொடர்பை வெற்றிகரமாக ஏற்படுத்தினார். 1901ஆம் ஆண்டு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திற்கு தகவலை அனுப்பி வானொலி அலைகள் நீண்ட தூரம் செல்லும் என்பதை நிரூபித்தார். இந்த சாதனைகளுக்காக 1909ஆம் ஆண்டு கார்ல் ஃபெர்டினாண்ட் பிரவுனுடன் இணைந்து இயற்பியலுக்கான நோபல் பரிசும் பெற்றார். பல சவால்களை தாண்டியும் தனது ஆராய்ச்சிகளை தொடர்ந்து முன்னெடுத்த மார்க்கோனி உலகிற்கு வானொலி என்ற புரட்சிகர தகவல் தொடர்பு சாதனத்தை வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1937ஆம் ஆண்டு 63 வயதில் காலமான மார்க்கோனி நீண்ட தூர வானொலி ஒலிபரப்பின் தந்தை என வரலாற்றில் நிலைத்தவர். இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் செய்தி தொகுப்பு. மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்.